காளியண்ணா, நீங்க சொன்ன இடத்துல வண்டியை நிப்பாட்டி நாங்க இறங்கிட்டோம். ராஜாராம் கார் எடுத்துட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்காரு. ஆஹா, சூப்பர் சூப்பர் சூப்பர். நீங்க ஒண்ணு பண்ணுங்க, ஒரு காரோ ஆட்டோவோ பிடிச்சி வீட்டுக்கு போய் சேருங்க. நான் பெங்களூர் போய் சேர்ந்ததும் உங்க அக்கௌண்ட்ல பணத்தை போட்டு விட்டுறேன். காளியண்ணா, ஒரு சந்தேகம். கேளு ஜான். ராஜாராம் போன உடனே போலீஸ்ல எங்களை மாட்டி விட மாட்டாரு? அதுக்கு அவன் உயிரோட இருந்தா தானே. என்ன சொல்றீங்க? ஒன்னும் கவலைப்படாத, அவன் கார்ல பாம் செட் பண்ணி வச்சிருக்கேன். 20 நிமிஷத்துல பாம் வெடிச்சிடும், அவன் போய் சேர்ந்துருவான். அண்ணா போலீஸ்ண்ணா. அண்ணா யோ குடிங்கயா. டேய் நில்லு. சொல்றா, எங்கடா ராஜாராம்? உண்மையை சொல்லுங்கடா. கார்ல தான் சார் நாங்க கூட்டிட்டு வந்தோம். கொஞ்சம் முன்னாடி தான் சார் நாங்க கார்ல இருந்து இறங்கி அவர்கிட்ட காரை கொடுத்து அனுப்புறோம் சார். இப்போ அவர் வீட்டுக்கு போயிட்டு இருக்காரு சார். வீட்டுக்கா? என்னது, ராஜாராம் வீட்டுக்கு போன அனுப்பிட்டீங்களா? ஆமா சார், ஆமா சார். காளி என்ன தான் சார் சொன்னாரு. அவர் சொன்னபடி நாங்க செஞ்சுட்டோம் சார். காளி ராஜாராம ரிலீஸ் பண்ணி அனுப்பியிருக்கானா? இதுல ஏதோ வில்லங்கமா தெரியுதே. யோ குடியா இவன. ஏய், ஒரிஜினலா உங்க பிளான் என்னன்னு சொல்லு, இல்ல சுற்றுவேன். சார் 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 சுட்டுறாதீங்க சார், சுட்டுறாதீங்க சார். நான் உண்மையை சொல்லிடுறேன் சார். ராஜாராம் ஓட்டிட்டு போற கார்ல காளி என்ன பாம்பு வச்சிருக்காரு சார். சார் சார் அது இன்னும் 20 நிமிஷத்துல கரெக்டா வெடிச்சிரும் சார். ஏய், ராஜாராம் எந்த வழியாடா போறாரு? ஏய், எங்க அப்பா எந்த கார்ல போயிருக்காரு? வண்டி நம்பர் என்ன? யோ, பெங்களூர் ஏர்போர்ட் இன்னும் எவ்வளவு தூரம் இருக்கு? ஏன் அவசரப்படுற? நிறுத்தி நிதானமா ஜாலியா போவோம். அதுக்குள்ள போலீஸ் தேடி வந்து நம்மள புடிச்சிட்டா? இருந்தால் நீ ரொம்ப தான் பயப்படுற. என்ன நம்புறமா குட்டி? உன்னை போலீஸ் பிடிச்சிட்டு போச்சு, நான் என்ன அப்படியே விட்டேன்? உன்னையும் ரிலீஸ் பண்ணி 10 கோடி ரூபாய் பணத்தையும் அடிச்சிட்டேன்ல. இப்ப போலீஸையும் டைவர்ட் பண்ணி விட்டுருக்கேன். ஜிபிஆர்எஸ் இருக்கிற பெட்டியை ஃபாலோ பண்ணி அவங்க போயிட்டு இருப்பாங்க. அந்த வண்டி இப்போ விழுப்புரம் தாண்டி போயிட்டு இருக்கோம். போலீஸ்காரங்க சீக்கிரமே அதை வளைச்சு பிடிச்சிருவாங்க. உள்ள திறந்து பார்த்தா காளி இருக்க மாட்டான், காளி பெட்டி தான் இருக்கும். அதே நேரத்துல ராஜாராம் போயிட்டு இருக்க அந்த வண்டி பூம். எப்படி எல்லாம் பிளான் பண்ணிருக்கிறேன். இப்படிப்பட்ட காளி பக்கத்துல இருக்கும் போது உனக்கு பயமோ கவலையோ வரலாமா? சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே இரு. எங்க சிரிப்பாக்கலாம்? யோ வாங்கயா. ஓ, என்ன இது? ஏய், காளி எங்க? ஏமா, 2 பேரும் வெளியில வாங்க. வாங்கன்றல, தப்பிக்க நினைச்சீங்க ஷூட் பண்ணிடுவேன். ஏய் இறங்கு. கான்ஸ்டபிள், அவங்களை ஜீப்ல ஏத்துங்க. யோ ஏரியா ஏறுங்கிறல்ல, உள்ள போ. என்ன காளி, பொன்னியோட சொத்து, ராஜாராமோட சொத்து எல்லாத்தையும் அடிச்சிட்டு போலான்னு பிளான் போட்ட. கடைசியில மிஞ்சு போன அந்த 10 கோடி ரூபாவும் போயிடுச்சா? நீ மத்தவங்களை விட புத்திசாலிதான், அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனா எதிரில் இருக்கிறவங்க எல்லாமே முட்டாள்னு நீ நினைச்சு பாரு, அது ரொம்ப தப்பு. எப்படி ஜிபிஆர்எஸ் டிவைஸ் பெட்டியில இருக்கிறதுனால அந்த பெட்டிய நீ தாம்பரம் தாண்டி அனுப்புவியா? நீ அப்படிதான் திங்க் பண்ணுவ, எங்களை இப்படிதான் சீட் பண்ணுவேன்னு எங்களால கெஸ் பண்ண முடியாதா? போலீஸ் உன்னோட ஸ்மார்ட். பணப்பெட்டி இருக்கிற கார் இப்ப விழுப்புரம் தாண்டி இருக்குமா? அப்ப எப்படி போலீஸ் உன்னை மடக்கிடுச்சுன்னு தானே நீ முழிக்கிற? ஜிபிஆர்எஸ் டிவைஸ் பெட்டியில மட்டும் இல்ல, 10 கோடி ரூபாய் பணத்திலயும் இருக்கு.
என்ன வேணா போலீஸ் வச்சு புடிச்சிருக்கலாம், ஆனா அந்த ராஜாராம் மேல போய் சேர போறானே, அவனை எப்படி காப்பாத்த போற? நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. அடியே, நீ எல்லாம் மனுஷி அடி. எறும்புக்கு கூட துரோகம் பண்ணாதவங்க அந்த சீதாம்மா, அவங்கள போய் கொலை பண்றதுக்கு எப்படி உனக்கு மனசு வந்துச்சு? டேய் சந்தோஷ், நீ பண்ண தப்புக்கும் உங்க அம்மாவுக்கும் உடந்தையா இருந்ததுக்கும் கண்டிப்பா தண்டனையை அனுபவிச்சாகணும்டா. இனிமே எனக்கு இருக்கிறது 2 பசங்க மட்டும்தான். ஒன்னு சிவா, இன்னொன்னு திவ்யா. உன்னையும் உன் அம்மாவையும் நான் இந்த குடும்பத்துல இருந்து தலைமுடுகிறேன்டா. விக்ரம் சார், அந்த சீதாமாவோட ஆத்மாவும் என் மருமக காயத்ரியோட ஆத்மாவும் உண்மையிலேயே சாந்தி அடையணும்னா இவங்க 2 பேரையும் அரெஸ்ட் பண்றதோட மட்டும் இல்லாம செஞ்ச தப்புக்கு சாகர வரைக்கும் ஜெயிலே கிடக்கணும். அந்த மாதிரி ஏதாவது பண்ணுங்க சார். ஆமா மேடம். இவர் யாரு? இப்ப நீங்க சொன்னீங்கல்ல சீதா, இறந்து போன சீதாவோட ஹஸ்பண்ட் ரத்னம் தான் இவரு. இவரு 25 வருஷத்துக்கு மேல இந்த வீட்ல டிரைவரா வேலை பாக்குறாரு. தப்பா எடுத்துக்காதீங்க. நியாயப்படி பார்த்தா இந்த வீடியோவை பார்த்ததும் முதல்ல உங்களுக்கு தானே கோவம் பயங்கரமா வரணும். உங்க பொண்டாட்டிய கதற கதற கொண்டவங்க உங்க கண்ணு முன்னாடி தான் இருக்காங்க. உங்களுக்கு கோவம் வரணுமே. ஏன் உங்களுக்கு கோவமே வரல? திடீர்னு அந்த வீடியோ பார்த்த உடனே எனக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல சார். அப்படியே திகைச்சு போயிட்டேன். அதிர்ச்சியில கோவம் வரல, அப்படிதானே? நீங்க சீதாவை கொலை பண்ண விஷயமும் அதுக்கு சந்தோஷ் உடந்தையா இருந்த விஷயமும் காயத்ரிக்கு தெரிஞ்சதுனாலதான் சந்தோஷ் காயத்ரியை கொலை பண்ணான். சீதாவை கொலை பண்ணது நீங்க தான் உறுதியாயிடுச்சு. ஆனா எதுக்காக அந்த அப்பாவியை நீங்க கொலை பண்ணீங்கன்னு எல்லாருக்கும் தெரியணும். சொல்லுங்க. நான் அரெஸ்ட் வாரண்ட் உங்க பையனுக்கு மட்டும் வாங்கிட்டு வரல, உங்களுக்கு சேர்த்து தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இப்போ உங்க பையன் சந்தோஷ பலார்னு அரைஞ்ச மாதிரி அறைய முடியாது. அதனாலதான் உண்மை உங்க வாயிலிருந்து வரலன்னா உண்மையை வர வைக்க லேடி கான்ஸ்டபிளோட வந்திருக்கேன். அவங்க கையில இருக்க லத்திக்கு வேலை கொடுத்துறாதீங்க. சொல்லுங்க. அது நேர வேற போயிட்டே இருக்கு. வாய் திறந்து பேசுங்க, அப்பதான் அடுத்த அக்யூஸ்ட் மாட்டுவான். சொல்லுங்க. நான் சீதாவை ஏன் கொலை பண்ணேங்கிற எல்லா உண்மையுமே ரத்னத்துக்கு தெரியும். சார், அந்த அதிர்ச்சியிலிருந்து வெளியே வந்துட்டீங்களா இல்ல இன்னும் அதிர்ச்சிக்கு மேல அதிர்ச்சி ஆயிட்டே இருக்கீங்களா? அவங்க போய் சொல்றாங்க. சரி விடுங்க, அவங்க போய் சொல்றதாவே இருக்கட்டும். அப்ப நீங்க உண்மை சொல்லுங்க மிஸ்டர் ரத்னம். என்ன துப்பாக்கியை பார்த்தது அப்படியே ஷாக் ஆகுற? வந்ததுல இருந்து இவன் சாஃப்டா பேசிட்டு இருக்கான், எதுவும் பண்ண மாட்டான் நினைச்சிட்டியா? சரி, இந்த துப்பாக்கி உனக்கு ஞாபகம் இருக்கா? நீ ஹாஸ்பிட்டல்ல வச்சு விமலாவை சுட்டல்ல, அதே துப்பாக்கி தான் இது. இங்க பாருங்க மிஸ்டர் ரத்னம், இப்ப மட்டும் நீங்க உண்மையை சொல்லலனா அடுத்து இங்க நடக்கிற கதையே வேற. இப்ப கீழே தரையில பாய்ச்ச குண்டு அடுத்து உங்க நெஞ்சில பாயும். எதுக்காக சீதாவை கொலை பண்ணாங்க, நீ எதுக்காக விமலாவை சுட்ட, இந்த எல்லா உண்மையும் சொல்லிட்டா உடம்புல உயிராவது மிஞ்சும். சாருக்கு எப்படி வசதி? இல்ல சார், நான் உண்மையை சொல்லிடுறேன் சார். இந்து மேடம் சீதாவை கொன்னதுக்கும் நான் விமலாவை கொன்னதுக்கும் ஒரே காரணம் தான் இருக்கு. என் பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான். இதை நான் நம்பணுமா? நீ பெத்த பொண்ணு சக்தியை கொலை பண்றதுக்காக நீயும் இந்த இந்துவும் சேர்ந்து எவ்வளவு கிரிமினல் வேலை பண்ணீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். சோ மறுபடியும் போய் சொல்லாம உண்மையை சொல்லிட்டா உனக்கு நல்லது. சுற்றாதீங்க சார். ஏய், சார், சார். நீ பெத்த பொண்ணுக்காக தான் இந்த கொலையை பண்ணான்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா
சக்தி நீ பெத்த பொண்ணா? சொல்லுங்க இந்து. அதான் இப்ப எல்லாமே தெரிஞ்சு போச்சு. எல்லாரும் வசமா மாட்டிக்கிட்டீங்க. இனி யாரும் தப்பிக்க முடியாத. இன்னும் யாரை காப்பாத்துறதுக்காக சைலண்டா இருக்கீங்க? ரத்தனகுமாரோட பொண்ணு யாருங்கிறது இப்போதைக்கு ரத்தனத்துக்கும் உங்களுக்கும் சக்திக்கும் மட்டும்தான் தெரியும். சக்தி, இங்க என்ன நடக்குது? ரத்னத்தோட உண்மையான பொண்ணு யாருன்னு உனக்கு தெரியுமா? நீயாவது என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. மேடம், சக்தி சொல்ல மாட்டாங்க. இந்த உண்மை மட்டும் இல்ல, இன்னும் சில உண்மைகளை அவங்க யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு சாரதா தேவி மேடம் சத்தியம் வாங்கியிருக்காங்க. சாரதா தேவி மேடத்துக்கிட்ட கொடுத்த சத்தியத்தை காப்பாத்துறதுக்காக சக்தி பெரிய பெரிய தியாகம்லாம் பண்ணிட்டு வெளியே சொல்ல முடியாத வலிய அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அதனால சக்தி மனசை கஷ்டப்படுத்த வேண்டாம். இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லா உண்மையும் உங்களுக்கே தெரிஞ்சிடும். இந்த வீட்டுல என்ன நடக்குது? என்னன்னமோ சொல்றீங்க. காயத்ரி இறந்து போனதையே என்னால இப்ப வரைக்கும் ஏத்துக்க முடியல. இப்ப அடுத்தடுத்து ஒவ்வொன்னா குண்டு தூக்கி போடுறீங்க. இதுக்கு அப்புறமே தான் ஒரு பெரிய அணுகுண்டே வெடிக்க போகுது. ஏன்னா இது வரைக்கும் சொன்னதை நீங்க ஷாக்கிங்கா நினைச்சுக்காதீங்க. இதை விட பெரிய ஷாக்கிங் இதுக்கப்புறம் தான் வெளியே வரப்போகுது. அதை தாங்கிக்கிறதுக்கு நீங்க கொஞ்சம் ரெடியா இருங்க மேம். சரி ரத்னம், உனக்கு கொடுத்த டைம் முடிஞ்சு போச்சு. நீ இப்படிலாம் கேட்ட உண்மையை சொல்ல மாட்ட. சார் 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 சார், நான் உண்மையை சொல்லிடுறேன் சார். சொல்லு. எனக்கும் சீதாவுக்கு பிறந்த உண்மையான பொண்ணு சக்தி இல்ல சார், அனிதா தான். மீனாட்சி வாழ்க்கையில இனி வரப்போற ஒவ்வொரு மணி நேரமும் மீனாட்சி சந்தோஷமா இருக்கணும். அதுக்கு நான் செய்ய வேண்டியதை செய்யணும். மீனாட்சி, தெரிஞ்சோ தெரியாமலோ எங்க குடும்பத்துக்கு நிறைய நல்லது நீ பண்ணிருக்க. அதுக்கு கைமாறா நான் உனக்கு இதை கொடுக்கறேன். என்னது இது? நீங்க எனக்கு கொடுக்கற கிஃப்டா? பிரிச்சுதான் பாரு. என்கிட்டேந்து நான் உனக்கு கொடுக்குற விடுதலை பத்திரம். அப்பா, என்னப்பா சொல்றீங்க? மாமா, நீங்க பண்றது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. அப்பா, இப்ப எதுக்குப்பா இந்த அவசியம் வந்துச்சு? நாங்க எல்லாரும் தான் இவங்களை சித்தியை ஏத்துக்கிட்டோம்ல. அப்பா, தயவு செய்து உங்க முடிவை மாத்திக்கோங்கப்பா. நான் எப்பவும் சொல்றதுதான் இப்பவும் சொல்றேன். அன்னைக்கு நடந்தது ஒரு கல்யாணமே இல்ல, அது ஒரு ஆக்சிடென்ட். ஏதோ ஒரு நெருக்கடியில நடந்து முடிஞ்ச ஒரு சம்பவம். அன்னைக்கு மீனாட்சியை காப்பாத்துறதுக்காக மீனாட்சிக்கு கடவுள் கொடுத்த ஒரு சந்தர்ப்பம். மீனாட்சி, நடந்ததெல்லாம் ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துரு. உனக்குன்னு உன் மனசுக்கு பிடிச்ச ஒருத்தன் வாழ்க்கையில கிடைப்பான். அவனை கல்யாணம் பண்ணிட்டு நீ சந்தோஷமா இருக்கணும். அவ்வளவுதானா? எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிட்டீங்களா? இல்ல இன்னும் ஏதாவது சொல்ல வேண்டியது இருக்கா? எப்படிப்பா உங்களால இப்படி எல்லாம் பேச முடியுது? இரு வைஷு, நானே பேசிக்கிறேன். எப்படி மாமா, இந்த விடுதலை பத்திரத்துல கையெழுத்து போட்டு கொடுத்துட்டா மீனாட்சிக்கு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருமா? புரியாத பேசாத கங்கா. மீனாட்சியோட நான் 40 வயசு பெரியவன். என்னால அவ வாழ்க்கை வீணாக கூடாது. மீனாட்சி உங்களை பழிவாங்க வந்தான்னு ஒரே காரணத்துக்காக நீங்க இப்ப அவளை பழி வாங்குறீங்களா? அப்படியெல்லாம் இல்ல கங்கா.
அவ மேல எனக்கு அவ்வளவு மதிப்பும் மரியாதையும் இருக்கு. அதை நீங்க எல்லாருமே புரிஞ்சுக்கணும். புரியுது மாமா, நல்லா புரியுது. வயசானவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு மீனாட்சியால சந்தோஷமா வாழ முடியாது, அதானே சொல்ல வரீங்க? ஆமா, மீனாட்சி இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழறத பார்த்து நான் சந்தோஷப்படணும், அது போதும் எனக்கு. சரி மாமா, ஒரே வயசுல இருக்கிற 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா 100 வருஷம் சந்தோஷமா சேர்ந்து வாழ்ந்துருவாங்களா? வாழ்க்கையில நாளைக்கு என்ன நடக்கும்னு யாருக்குமே தெரியாது மாமா. நீங்க சொல்ற மாதிரி மீனாட்சி அவ வயசுல இருக்கிற ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கிறானே வச்சுக்கோங்க. அவன் ஒரு ஆக்சிடென்ட்லயோ இல்ல நோய் வந்தோ 2 வருஷத்துல இறந்து போயிட்டா இவ சந்தோஷமா வாழ்றத நீங்க பாத்துருவீங்களா? கங்கா, வாதத்துக்கு மருந்து உண்டு, பிடிவாதத்துக்கு மருந்தே கிடையாது. என்ன அர்த்தமே இல்லாத பேசிட்டு இருக்க? அவ வயசு என்ன, என் வயசு என்ன? வயசு என்ன மாமா வயசு? அது வெறும் நம்பர். ஒரு பொண்ணு சந்தோஷமா இருக்கணும்னா புருஷனுக்கு வயசை விட நல்ல மனசு இருக்கணும் மாமா. மீனாட்சியோட லைஃப்ல எத்தனையோ பேரை பார்த்திருப்பா, ஆனா உங்களை மாதிரி ஒரு நல்ல மனுஷனை கண்டிப்பா பார்த்திருக்கவே முடியாது. தயவு செஞ்சு உங்க முடிவை மாத்துங்க மாமா. சார், ஒரே வீட்ல ஒரே ரூம்ல ஒன்னா இருந்தாலும் உங்க விரல் நகம் கூட மீனாட்சி மேல பட்டதே இல்ல. அவளே பல தடவை பெருமையா சொல்லிருக்கா. அப்படியே வாழ்ந்துட்டு போறதுல என்ன சார் பிரச்சனை? மாமா, நீங்க கட்டின தாலி இன்னும் அவங்க கழுத்துல இருக்கு. இப்ப அவங்க வெறும் மீனாட்சி இல்ல, மீனாட்சி சுந்தரம். நான் அவங்கள அத்தையா ஏத்துக்கிட்டேன். வைஷு, பிரபு, அருள் எல்லாரும் சித்தியா ஏத்துக்கிட்டாங்க. கடைசி வரைக்கும் அவங்க இங்கதான் இருப்பாங்க. அண்ணே, பொண்டாட்டி செத்தா புருஷன் புது மாப்பிள்ளைன்னு சொல்லுவாங்க. ஆனா நீங்க அப்படி இல்லைன்னு. கஸ்தூரி அண்ணி போய் எத்தனை வருஷம் ஆச்சு? 2வது கல்யாணம் பண்ணிக்காம தனியாளா இத்தனை குழந்தைங்கள வளர்த்து ஆளாக்கி இருக்கீங்க. மீனாட்சி உங்க வாழ்க்கையில வந்தது கடவுள் கொடுத்த வரம். ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லாதீங்கண்ணே. மாமா, இப்பவும் இறங்கி வர மாட்டேன்னு பிடிவாதம் பிடிச்சீங்கன்னா இவங்களுக்கு விடுதலை பத்திரம் கொடுத்த மாதிரி அருளுக்கும் என் வீட்டுக்காரருக்கும் இவங்க என் பிள்ளைங்க இல்ல, தத்தை எடுத்ததை ரத்து பண்ணிக்கிறேன்னு விடுதலை பத்திரம் கொடுங்க. நாங்களும் வீட்டை விட்டு போயிடுறோம். உங்க பொண்ணு வைஷுக்கு கல்யாணம் கட்டி கொடுத்துட்டு நீங்க மட்டும் எந்த ஒட்டும் உறவும் இல்லாம தனியா சந்தோஷமா இருங்க. அண்ணன், கங்கா சொல்றது தானே சரி. ஒரு பொண்ணுக்கு புருஷன் கிடைக்கலாம், ஆனா உங்கள மாதிரி ஒரு நல்லவர் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். நீங்க சொல்றதை ஏத்துக்கிட்டா நஷ்டம் மீனாட்சிக்கு தான். அண்ணா, எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ற உங்களுக்கு நாங்க அட்வைஸ் பண்ணா நல்லா இருக்காது. நல்ல முடிவாடுங்கண்ணா. எல்லாரும் ஒரு நிமிஷம் அமைதியா இருக்கீங்களா? இதுதான் அவரோட ஆசை முடிவுனா அதை நான் மனப்பூர்வமா ஏத்துக்கிறேன். இந்த விஷயத்தை இதோட விட்டுருங்க. மாமா, எனக்கு ஒரு டவுட். என்ன கங்கா? இவ்வளவும் மனசுல வச்சுக்கிட்டு எதுக்கு இந்த ஃபங்க்ஷன் ஏற்பாடு பண்ணீங்க? நானா ஏற்பாடு பண்ணேன்? பண்ணது முழுக்க பார்த்தா. நான் என்னைக்காவது உங்ககிட்ட சொன்னேனா தாலி பிரிச்சு கோக்கற ஃபங்க்ஷன்னு? இல்லையே. ஆனா ஃபங்க்ஷன் உண்டு. நீ ஆசைப்பட்டபடி உங்க அப்பா அம்மாவுடைய 60ஆம் கல்யாணம் நடக்க போகுது. அந்த ஃபங்க்ஷன். சிவசு, வந்து உட்காருங்க சேர்ல. மாப்பிள்ள பொண்ணு 2 பேரும் உட்காருங்க.